உண்மையாக வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்னதான் நடக்குது? அரசியல் மர்மங்கள் நிறைந்த கொலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 22,000 A+ ரவுடிகள் இருக்கிறதா அரசு கணக்கு. இந்த கொலைக்கு பின்னாடி பல கோடி செலவு செய்யப்பட்டு, 1 கோடி 2 கோடி இல்லை. கோர்ட்டு வேலை பார்ப்பது என்பது சென்சிட்டிவான வேலை. அவனுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய வேலை யாருக்கு? போலீஸுக்கு தான். நீதிமன்ற ஜட்ஜு போயெல்லாம் குற்றவாளி தேடி பிடிச்சலாம் பார்க்க மாட்டார். காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரி, சரியான அதிகாரி சீட்லேயே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 80,000 போலீஸுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது சார். இப்போ இந்த கமிஷனர் அருண் அவராச்சும் வந்து அவர் சைட்லேருந்து இதுக்காக இறங்கி முடிவெடுப்பாராம். அரசியல் தலையிடலைன்னா அக்யூஸ்ட் கிடைச்சிருவான். அக்யூஸ்ட் கிடைக்கலைன்னா அரசியல் தலையிடுக்குன்னு அர்த்தம். சீர்காழி சத்யா ஓட்டிகிட்டு வந்த காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிற கார். சிடி மணியை 3 இளைஞர்கள் துப்பாக்கியை சுட்டு துரத்துறான் மோட்டார் சைக்கிளில். அது புல்லட் ப்ரூஃப் கார். எவ்வளோ போய் 12 கோடி ரூபா அந்த கார். நான் பல நாட்டு அதிபர்கள் பயன்படுத்துகிற கார் அது. அப்போ ஏன் இந்த இவ்வளோ காஸ்ட்லியான கார்கள், இவ்வளோ காஸ்ட்லியான? அப்போ கொலையாளிகளுக்கு பின்னாடி பல கோடி பணம் இருக்குது. பல கோடி ரூபா பணம் புழங்குது. ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஆம்ஸ்டாங்க தொடர கண்காணிக்கக்கூடிய ஆட்கள் யார்? சாதாரண ஆளாக இருக்க முடியும். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா அண்ட் அரசியல் விமர்சகர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. இது அரசியல் கொலையா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பகை கொலையான்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கு. உண்மையாக வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்னதான் நடக்குது? இது ஆம்ஸ்டாங் கொலை ஒரு அரசியல் மர்மங்கள் நிறைந்த கொலை. இப்போ கொலை நடந்து ஏறக்குறைய 1 மாத காலம் வந்த பிறகும் முழுமையான குற்றவாளியை எட்ட முடியவில்லை. இது நீங்கள் காவல்துறை விசாரணை அதிகாரி அருண் IPS நேர்மையான அதிகாரி, அதில் மாற்றமே இல்லை. இப்போ உளவுத்துறை ஐஜியாக இருக்கிற செந்தில் வேலன் மிக மிக நேர்மையான அதிகாரி. டேவிட்சன் ஆசீர்வாதம், இவர் ADGP அட்மின். இந்த 3 அதிகாரிகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தேடி பிடித்து பல முறை அதிமுக திமுகவால் பழிவாங்கப்பட்டவர்கள். இந்த 3 பேருமே 3 பேரை தேடி பிடித்து இந்த வேலையை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆட்சி வந்தோடனே இருந்தார். அண்ணாமலைக்கு பயந்து அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ வேறு டேவிட்சன் ஆசீர்வாதமே இல்லை. அதனால் அப்புறம் அந்த சீட் உட்கார வச்சுருக்காங்க. அதே போல் அருண் அதிமுக திமுக அரசு பல முறை பழி வாங்கி பல ஊருக்கு அவரை தூக்கி அடித்தாங்க. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு, மகேஷ்குமார் அகர்வால் பிரோகிபிஷன் ADGP, அவரை தூக்கிட்டு அந்த வேலை யார்கிட்ட கொடுத்தாங்க? வேறு ஆளே இல்லையா? இருக்காங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. அருண் செய்வார், கொடுத்தாங்க. அப்புறம் அதன் பிறகு கமிஷனர், அவர் ADGP அட்மினாக இருந்தார். கமிஷனராக திருப்பி அவரை உட்கார வச்சாங்க. காலை 8 மணிக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? அருணை கமிஷனராக போடுங்கன்னாரு. அப்போது 3-4 பதவி அவருக்கு வேறு ஆளே இல்லை. தூக்கி கொடுக்குறாங்கன்னா சரியான அதிகாரி அரசியலுக்கு அடிபணிய மாட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 22,000 A+ ரவுடிகள் இருக்கிறதா அரசு கணக்கு. 6,000 முழு நேர கொலை குற்றவாளிகள். ஒவ்வொருத்தருக்கு குறைந்தது 7-8 மர்டர் கேஸ், ஒரு 10 கொலை முயற்சி, ஒரு 6 குண்டாஸ். நீங்கள் இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் சூத்திரதாரியாக பேசப்படுகிற மறைந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னைப்பாடு தான் இப்போ ஜெயிலில் இருக்கான். அவங்க அண்ணன் ஆற்காடு சுரேஷ் மீது 8 கொலை வழக்கு, எதுவுமே நிரூபிக்க முடியல. 17 கொலை முயற்சி வழக்கு, 8 குண்டாஸ், இப்படி 38 வழக்கு 20 வருஷத்தில். இதே போல தான் அந்த 6,000 A+ ரவுடிகளுக்கு. காரணம் கோர்ட்டு ஏட்டையாக நீங்கள் கோர்ட்டு ஏட்டையாக யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, வயசானவர், எந்த வேலைக்கும் போக முடியாதவர், அவர் திருடனை பிடிக்க முடியாதவர்,
குற்றவாளியை பின்னாடி தொடர முடியாதவர் கோர்ட்டு அட்டையாக போட்டுருவாங்க. அவர் கோர்ட்டுக்கு போய் வாயை போட்டு இந்த கேஸ் அந்த கேஸ் திருப்பி வந்து படுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். இது எப்படி குற்றவாளியை ஒழிக்க முடியும்? கோர்ட்டு வேலை பார்ப்பது என்பது சென்சிட்டிவான வேலை. அவனுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய வேலை யாருக்கு? போலீஸுக்கு தான். நீதிமன்ற ஜட்ஜி போயெல்லாம் குற்றவாளி தேடி பிடிச்சலாம் பார்க்க மாட்டார். அவன் மீது உள்ள ஆவணங்களை அத்தனையுமே கொண்டு வந்து எங்கே போடணும்? கோர்ட்டில் கொடுக்கணும். இது காவல்துறையினுடைய வேலை, கோர்ட்டு ஏட்டையா வேலை. அது செய்கிறதே இல்லை. இப்போ இந்த காவல்துறை வந்து அதற்கான ஒரு நடவடிக்கையை ரொம்ப தீவிரமாக எடுத்துட்டு இருக்காங்களா? இல்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும்தான் வேகமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல கொலைகள் நிலுவையில் கிடக்கு. பல ஆயிரம் லட்சக்கணக்கான வழக்கில் நிலுவையில் இருக்கு. காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரி, சரியான அதிகாரி சீட்லேயே இல்லை. எந்த அதிகாரி ஒரு அரசியல் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்? எல்லா காவல்துறை அதிகாரியும் எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்? அரசியல் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அப்போ அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க போனீங்கன்னா அரசியல் வந்து தடுக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற 80,000 போலீஸுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது சார். மேலதிகாரிக்கு கட்டுப்படுறதில்லை. யார் கட்டுப்படுறான்? அரசியல்வாதி கட்டுப்படுறான். இப்போ இந்த கமிஷனர் அருண் அவராச்சும் வந்து அவர் சைட்லேருந்து இதுக்காக இறங்கி முடிவெடுப்பாரா? இல்லை, முடிவெடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அரசியல் தலையிடலைன்னா அக்யூஸ்ட் கிடச்சிருவான். அக்யூஸ்ட் கிடைக்கலைன்னா அரசியல் தலையிடுக்குன்னு அர்த்தம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இதுவரை சரியாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 8 வழக்கறிஞர்கள் கை செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து கட்சி, திமுக, அதிமுக, பிஜேபி, தேமுதிக, இப்படி எல்லா கட்சியுமே, எல்லா கட்சியிலும் குற்றவாளி இருந்தால் இப்போ எந்த அரசியலும் இல்லாமல் இப்போ அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கார். ஆனால் இதை உண்மையான குற்றவாளி எங்கே மறைஞ்சிருக்கான்? இந்த கொலைக்கு பின்னாடி பல கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு. 1 கோடி 2 கோடி இல்லை, பல கோடி. நீங்கள் 50 லட்ச ரூபாயெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு ரவுடியும் ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 30-40 லட்ச ரூபா வேணும். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு ரவுடிக்கு 10,000 கொடுத்தா தான் உங்கள் நெட்வொர்க்கில் இருப்பான். இல்லைன்னா இப்போ வேறு 10,000 கொடுக்குற இடத்துக்கு போயிடுவான். ஏன்னா இப்போ ரவுடிகள் பூரா கார்பரேட்டாக மாறிட்டான். நீங்கள் சீர்காழி சத்யா ஓட்டிகிட்டு வந்த காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிற கார், லேண்ட் குரூசர். முதலமைச்சர் ஏறக்குறைய அவங்க அப்பா வரைக்கும் முதலமைச்சர், ஏறக்குறைய கருணாநிதி முதலமைச்சர் ஆனது 69. அப்போ 50 வருஷம் முதலமைச்சர் வீட்டில் இருந்த முக ஸ்டாலின் இந்த காரை ஓட்டுறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் சீர்காழி அப்படி சுட்டு பிடிச்ச ஒரு சீர்காழி சத்யா லேண்ட் குரூசர் காரில் வரோம். தேனாம்பேட்டை சிக்னல்கிட்ட காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணியை 3 இளைஞர்கள் துப்பாக்கியை சுட்டு துரத்துறான் மோட்டார் சைக்கிளில். அது புல்லட் ப்ரூஃப் கார். எவ்வளோ 12 கோடி ரூபா அந்த கார். நான் பல நாட்டு அதிபர்கள் பயன்படுத்துகிற கார் அது. அப்போ ஏன் இந்த இவ்வளோ காஸ்ட்லியான கார்கள், இவ்வளோ காஸ்ட்லியான? அப்போ கொலையாளிகளுக்கு பின்னாடி பல கோடி பணம் இருக்குது, பல கோடி ரூபா பணம் புழங்குது. எப்படி? ரியல் எஸ்டேட்டில் பில்டர்களுக்குனால. இப்போது காவல்துறை உயர் அதிகாரிகளை பாதி பேர் ரியல் எஸ்டேட்டு அதிபராக இருக்கான். அப்போ இந்த ரவுடிகள் அவருக்கு தேவைப்படுகிறார். அப்போ அவனுக்குள்ள அரசியல் இருக்குது, அதிகாரி இருக்கான். அவன் எப்படி திருந்துவான்? அவன் 38 கேஸு, 28 கேஸு, 18 கேஸு. பல நீங்கள் யாரும் கொலை செய்வதற்கோ கொலை முயற்சிக்காகவோ இல்லை சட்ட ஒழுங்குக்காகவோ 1% கூட கவலைப்பட்டதே தெரியல. அப்புறம் எப்படி நீங்கள் ரவுடி ஒழுங்குவான்? ரவுடி எல்லா கூத்தும் தமிழ்நாட்டில் தான். A+, B+, C, D இத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சிகள்லாம், கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளோட உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க போது ஆம்ஸ்ட்ராங் அப்படி என்னதான் பண்ணார்? இல்லை, எல்லா கட்சியும் இதில் தலையிடலை. இந்த குற்றவாளிகள் அந்த கட்சியில் அடைக்கலமாயிட்டான். யார்? நீங்கள் கீழ்நிலைய ஆட்களை இப்போ மலர்கொடி ஆகட்டும், அஞ்சலை ஆகட்டும், ஹரிகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாமே பெரிய பொறுப்பெல்லாம் இல்லை. பெரிய பொறுப்பில் இருக்கணும் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல ஆயிரம் கோடி அரசியலே கொட்டுது, பல ஆயிரம் கோடி அரசியலே கொட்டுது. இது 2 கோஷ்டி கேங் வார்ஸ் தான். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்க இடையூறாக இருக்கார். அப்போ ஆம்ஸ்ட்ராங் எல்லா விஷயத்திலும் இடையூறாக, ரியல் எஸ்டேட்டில் இடையூறாக வராரு, ஆருத்ராவில் இடையூறாக வராரு, எல்லா விஷயத்திலும் இடையூறாக வராரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா யாரை வேணுமானா தூக்கலாம், யாரை வேணுமானா வசூல் பண்ணலாம்,
எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இதுதான் இந்த கொலைக்கான காரணம். நீங்கள் ஆருத்ரா ஃபைனான்ஸில் ராஜசேகர் வந்து யார்கிட்ட சரண்டர் ஆகிறாரு? ஆம்ஸ்ட்ராங்கிட்ட சரண்டர் ஆகிறாரு. இப்போ அது தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவங்க கொடுத்த காசிலே மரியாதை கொடுத்துருக்குடா. இப்போ 4 பேர் தினம் 10 பேர் போகிறான், 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துருக்கடா மரியாதையா. இதுதான். இந்த பக்கம் ஆற்காடு சுரேஷ் கொடுக்க வேண்டாம்னு நிற்கிறான். இதான பிரச்சனை. அதில் நீங்கள் ஹாரிஸ் இருக்கான், அமர் பிரசாத் ரெட்டி, ஆர்கே சுரேஷ், அண்ணாமலை, இப்படி 5 ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே கொடுக்க வேண்டாங்கிற ஆட்கள். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த அறிந்த தலித்த ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பல குடும்பங்கள் அதில் நாசமாக போச்சு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நாசமாக போச்சு. இதெல்லாம் மரியாதை வசூல் பண்ணி கொடுத்துருக்கடா. ராஜசேகர் தப்பி ஓடி வந்து எங்கே சரண்டர் ஆகிறாரு? ஆம்ஸ்ட்ராங்கிட்ட. ஏன் அங்கே இருக்கிற ஒரு 5 கோடி கூட 10 கோடி இதில்ங்க ஒரு 1000 கோடி ரவுடிகள், அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டான். கொள்ளையடிக்கப்பட்ட காசு 5000 கோடி, 1 லட்சம் பேர்ட்ட கொள்ளையடிச்சிருக்கானுங்க. இது கொள்ளதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ரவுடிகள், அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள் 1000 கோடியை பங்கு போட்டு எடுத்திருக்கான். இதில் தான் சண்டை. இதுவும் ஒரு சண்டை. இப்போ ராஜசேகர் யார்கிட்ட இருக்காரு? ஆம்ஸ்ட்ராங்கிட்ட இருக்காரு. இது ஒரு சண்டை. ரெண்டாவது, நீங்கள் சென்னை, நார்த்து மெட்ராஸ், சவுத்து மெட்ராஸ், இதில் பெரிய பில்டர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி தான். 5000 கோடி கம்மி வியாபாரமே இல்லை. நிலம்னா எல்லாமே 1000 கோடி 2000 கோடி தான். இதில் யாரோ ஒரு பெரிய கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட்டுக்கு இவர் இடையூறாக இருந்திருக்கார். அந்த கார்ப்பரேட் யாருங்கிறதான் இப்போ எல்லாருடைய கேள்வி. ஏன்னா இப்போ அந்த 20 ரவுடிகளை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க 1 வருஷமாக, குறைந்தது 6 மாதமாக. 6 மாதமாக நீங்கள் நெட்வொர்க்கில் இருந்தால் தான் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை இந்த முயற்சி பண்ண முடியும். ஆம்ஸ்ட்ராங் ஏதோ தெருவோரத்தில் நடந்து போகிற பாதசாரி இல்லை, ஏதோ மோட்டார் சைக்கிளில் போகிற சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு மாநில கட்சியோட தலைவர். ப்ளஸ்ஸு அவருக்கு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், துப்பாக்கி வச்சுருப்பார். அப்போ அவ்வளோ சாதாரணமாக நெருங்கிட முடியாதுன்னா இந்த ரவுடிகள், அறிவே இல்லாத முட்டாள் ரவுடிக, கூலிக்கு கொலை பண்ணுறவன், ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுற அளவுக்கு தெருவில் சுற்றிட்டு இருக்க ஆள் இல்லை ஆம்ஸ்ட்ராங். அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா வேணும் ஒரு ஆளுக்கு. 3 காரு, 6 மோட்டார் சைக்கிள். இவர்களுக்காக தொடர்ந்து ரெசார்ட்டில் தொடர்ந்து மீட் பண்ணியிருக்கான். சும்மா அப்படி ரெசார்ட்டில் மீட் பண்ணுவான். எல்லாம் சாராயம், போதை, கீதை, விபச்சார பெண்கள், ரவுடியோட லைஃபே அதுதானே. அப்போது ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஆம்ஸ்ட்ராங்கை தொடராக கண்காணிக்கக்கூடிய ஆட்கள் யார்? சாதாரண ஆளாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் பொறுத்தவரை ஒரு இனத்து சார்ந்த ஒரு தலைவர். இவர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஆளாக தெரிகிறாரு, ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராக தெரிகிறார். இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையாக ஆம்ஸ்ட்ராங் யார்? அவர் வந்து ஒரு நல்ல மனிதரா? எதற்காக அவர் கொல்லப்பட்டார்னு ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்த ஒரு மனிதர் நல்ல மனிதரா? இல்லைங்க, அதாவது அவர் வளர்ந்த விதம் அரசியல் ரீதியாக வளர்கிறாரு. இந்த அரசியலை ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்துகிறாரு. ரியல் எஸ்டேட்னால இதுக்குள்ளே பூராமே கட்ட பஞ்சாயத்து தான், ரவுடிகள் தான். இதுதான் இவர் அரசியலில் இருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகாமல் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் சாதாரண நபராக இருந்திருப்பேன். நடந்து கூட போயிருக்கலாம், நீங்கள் நடந்து கூட போயிருக்கலாம், சாதாரணமாக நபராக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வியாபாரம் என்ன தொழில்? ரியல் எஸ்டேட். நீங்கள் அவருக்கு பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா புரசே ரங்கநாதன், முன்னாள் புரசேவாக்க எம்எல்ஏ. அவர் மீது குண்டாசு, கொலைக்கேஸு நிறைய இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது அவர் பிடிச்ச அந்த கவரையில் ஒரு மர்டர் கேஸ், ஐயர் மர்டர் கேஸில் குண்டாசு அந்த அம்மா பிடிச்சி போட்டுது. அவருடைய தொழிலே ரியல் எஸ்டேட் தான். அவர், கௌரி சங்கர், ஆம்ஸ்ட்ராங் 3 பேரும் தான் ரியல் எஸ்டேட் பார்ட்னர். அப்போ பல எதிரிகள் உருவாயிருக்கான். அடையாளம் தெரியாத, இனம் தெரியாத, முகம் தெரியாத பல எதிரிகள் உருவாயிருக்கான். இவருக்கு அரசியல் முகத்தில் பல நண்பர்கள் உருவாயிருக்கான். நீங்கள் ஒரு 15 வருஷமாக ஒரு ரயிலே புக் பண்ணுவார். ஒரு 1500 ரூபாய் ஏற்றிட்டு எங்கள் நாக்பூரே போவார். ஆர்எஸ்எஸ் தலைமையாக இருக்கிற நாக்பூருக்கு போய் நீங்கள் அம்பேத்கர்
இந்து மதத்திலிருந்து வெளியேறி என்னைக்கு புத்த மதத்தை தழுவினாரோ அதை ஒரு விழாவாக கொண்டாடுவார். அப்போ இவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு புத்த மதப்படி திருமணம் செஞ்சு புத்த விகார் கட்டி வச்சு தன்னுடைய குழந்தைக்கு சாவித்திரிபாய், இப்போ இப்படியெல்லாம் சாவித்திரிபாய் தான் அம்பேத்கருக்கு கொள்கை சொல்லி கொடுத்த ஜோதிபாய் புலையனுடைய மனைவி. இப்படியெல்லாம் அவர் புத்த மத கடைசி நேரத்தில் எல்லாம் ரவுடிகள்லாம் கூப்பிட்டு டே திருந்துங்க, அந்த 1 கோடி வச்சுக்க, 50 லட்சம் வச்சுக்க, அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பணமெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் பணம் கொட்டிருச்சு, கோடிக்கணக்காக பணம் கொட்டிருச்சு. அப்போ இனி வேண்டாம், அருவாளை கீழே போட, ரவுடிஸ் பண்ணாத, இப்படிலாம் பண்ணியிருக்காரு. இது 5 வருட காலம் இந்த அவருடைய லைஃப் ஸ்டைல். அப்போது 2 முகம் அவருக்கு. ஒன்று ரியல் எஸ்டேட் முகம், அதெல்லாம் இவ்வளோ எதிரிகளை சம்பாதிச்சது. இன்னொரு பக்கம் அரசியல் முகம், நிறைய நண்பர்களை சம்பாதிச்சது. இதுதான் அப்போது அருண், ஐபிஎஸ் அருண் அவர்கள் அந்த 2வது முகத்துக்கு யாராவது எதிரி இருந்தால் தேடுனதெல்லாம் இப்போ 20 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கு. 2வது நபர், 2வது முகம், அதில் ரியல் எஸ்டேட்டு தொடர்பு அப்படி தான் வர்றாரு. அப்போது அதில் தான் நிறைய எதிரிகள், அடையாளம் தெரியாத எதிரிகள், அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான் இப்போ நம்ம கமிஷன் அருணுக்கான வேலை. அருணை தவிர யாரும் செய்ய முடியாது. அருண் செய்வார், இல்லை செந்தில்வேலன் செய்வார், இல்லைன்னா டேவிட்சன் ஆசீர்வாதம் பண்ணுவார். 3 பேரை தவிர யாரும் பண்ண முடியாது. அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ராமஜெயம் கொலை வழக்கம் மாறாது. ஏன்னா அமைச்சர் நேரு இன்னைக்கு சிஎம்முக்கு அடிஷனல் அவர் தான். அவருடைய தம்பி கொலையை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியா? அரசியல் இருக்குது அதுக்கு பின்னாடி. ராமஜெயம் கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலை கண்டுபிடிக்க முடியல. அரசியல் இல்லாவிட்டால் நீங்கள் 2013 குற்றவாளி தூக்கில் போட்டிருப்பான், சிறையில் இருந்திருப்பான். ஆனால் நெருங்கவே முடியல. பட் அந்த ஒரு முடிவு மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்காதுன்றீங்க? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது விசாரணை அதிகாரி வேறு, இவர் விசாரணை அதிகாரி வேறு. நீங்கள் 100% அருணை இந்த விசாரணை தடை ஏற்பட்டால் நீங்கள் தூக்கி போட்டு போயிடுவார்.